சோழர்கள் போனவங்க சும்மா போகல. ஆமா மக்களே, சோழர்கள் போனவங்க சும்மா போகல. சோழர்கள்னாலே கோயில்கள் தான், கோயில்கள்னாலே சோழர்கள் தான். இப்படி சோழர்களுக்கும் சிவ ஆலயங்களுக்கும் இடையில பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை ஏற்படுத்துது இந்த சோழர்கால கோயில் கட்டடக்கலை. அப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோயில் இந்த 26ஆம் நூற்றாண்டுலயும் சோழர்களோட பெருமையை நின்று பேசிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கோயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோ மூலியமா அந்த கோயில் எதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த தலத்தோட மூலவர் விருத்தகிரீஸ்வரர். அது மட்டும் இல்லைங்க, இந்த மூலவருக்கு பழமலைநாதர், முதுகுன்றர், முதுகுண்டீஸ்வரர் மற்றும் விருதகிரி போன்ற பெயர்களாலும் போற்றப்படுகிறார்கள். இந்த கோயிலோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவங்களுக்கு முக்தி அளிக்கிற ஒரு திருத்தலமாகவும் இருக்கு. இது புனித காசை விட வீசும் அதிகம் கொண்ட திருத்தலமாகவும் கருதப்படுது. இந்த தலத்துல 5 என்றது ரொம்ப முக்கியத்துவங்க. அது ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன் கேளுங்க. இந்த தலத்துலதான் பஞ்சமூர்த்திகள் இருப்பாங்க. அந்த மூர்த்திகள் யாருன்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அதுவும் கேளுங்க. விநாயகர், முருகன், சிவன், சக்தி மற்றும் சண்டிகேஸ்வரர். அது மட்டும் இல்லைங்க, 5 நந்திகளை கொண்ட கொடிமரமும் இருக்கு. அதுவும் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இந்திரன் நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மாலைவிடை நந்தி மற்றும் தர்ம நந்தின்னு இருக்குங்க. 5 மண்டபம், அப்புறம் 5 கோபுரம், அப்புறம் 5 தேர்கள். அது மட்டும் இல்லைங்க, 5 தேவர்கள் மற்றும் 5 ரிஷிகள் வழிபட தலமாகவும் இது சொல்றாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர் இவங்க 3 பேராலுமே பாடப்பட்ட தலமும் சொல்றாங்க. இவர் தாங்க ஆழத்து விநாயகர். இவரோட 6 படை வீடுகள்ல இந்த கோவில்ல இருக்க வீடு 2வது இடம்னு சொல்றாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா இது காலஸ்தில உள்ளது போல ஒரு 18 படி இறங்கி தரிசிக்கும்படி இவர் உட்கார்ந்துட்டாருன்னு சொல்றாங்க. இந்த தலத்துல உள்ள ஈசனை வழிபடுறதுனால மக்களுக்கு மன நிம்மதியும் உடல் சம்பந்தமான எந்த நோயுமே சரியாகுதுன்னு சொல்றாங்க. இந்த தலத்துல இருக்கிற இறைவர் சுயமூர்த்தியாகவும் இருந்து அருள் பாலிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த பழமலைநாதர் என்ற தெய்வம் தேவாரத்துல பாடல்கள் போற்றவும் படுகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தலத்தோட தலைவிருட்சமா இருக்கிறது இந்த வன்னிமரம் தாங்க. இது சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானதுன்னு சொல்றாங்க. இந்த தலத்தோட தீர்த்தமா வன்னிமுத்தா நதி தான் ஓடிட்டு இருக்கு. இந்த தலத்துல சக்கரத்துல அமைஞ்ச முருகன் பெருமானும் இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 28 சிவலிங்கத்தோட உடனுறையும் முருகன் வள்ளி தெய்வாயோட கட்சியும் தராங்க நமக்கு. இவங்க தாங்க துர்க்கை அம்மன். இவங்களை வழிபடுறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் வரம் வருதுன்னு சொல்றாங்க. 5 தேர்கள் சொல்லியிருந்தால யாரோட தேர்கள் கேட்குறீங்க? விநாயகர் தேர், முருகன் தேர், பழமலைநாதர் தேர், பெரிய நாயகி தேர், அது மட்டும் இல்லைங்க சண்டிகேஸ்வரர் தேர். இவங்க 5 பேரும் தாங்க தேர்ல ஊர்வலமா வருவாங்க பொன்னைக்கு. இந்த இடம் தாங்க அம்பாள் பெரிய நாயகியோட இடம். அந்த காலத்துல இந்த ஊருக்கு திருமுதுகுன்றனும் இப்போ விருத்தாச்சலனும் சொல்றாங்க. இந்த கோவிலோட பண்டிகைன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, அப்புறம் சதுர்த்தி போன்ற தினங்கள்ல சிறப்பு பூஜை நடக்கும். 100 தூண்களை கொண்ட மண்டபமும் தேர் போல இந்த கோவில செதுக்கப்பட்டிருக்கு. சோழர்களோட சாம்ராஜ்யத்தில் சக்தி வாய்ந்த ராணியர் செம்பியன் மகாதேவர் இந்த கோயில் கட்டப்படுதுன்னு சொல்றாங்க. அதுதாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.